ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மில்க் மேட் தான் செய்ய போகிறோம். கண்டென்ஸ் மில்க் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி டேஸ்ட்டு கடையில் இருக்கிறத விட வீட்டில் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் ஒரு கொதி வந்த உடனே 3 டம்ளர் வந்து பால் இருந்துச்சு. 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நான் ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு 2-3 தடவை கிண்டி விட்டாலே போதும். அதுவே தானாக திக்கன் ஆகிட்டே இருக்கும். இந்த அளவு வந்துட்ட பிறகு ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கிளாஸ் ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போவே வந்து நம்ம கடையில் கிடைக்கிற அளவுக்கு திக்காக வந்து நம்மளுக்கு கண்டென்ஸ் மில்க் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் திக்காகிடும். கண்டென்ஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நான் வந்து மேங்கோ குல்ஃபி செய்யலான் இருக்கேன். மறக்காமல் அந்த ரெசிபிக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.